ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த பீட்ரூட்டில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. விட்டமின்ஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன், மினரல்ஸ்லாம் இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் இந்த பீட்ரூட் பொரியல் எல்லாருமே எடுத்துக்கணும். இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரியலுக்கு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ இதோட மேல் தோலெல்லாம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துகிட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். காய் துருவுற கிரேட்டரில் இதை துருவி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுலேயும் பொரியல் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம துருவிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் பொரியலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி சின்ன ஹோல் இருக்கும்ல அந்த கிரேட்டரில் எடுத்து துருவிக்கிறேன். அவ்வளோதான், 2 பீட்ரூட்டும் துருவியாச்சு. இந்த மாதிரி குட்டியாக துருவிக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நான் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கட்டும். பீட்ரூட்டில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்னாலே நிறைய பேருக்கு பீட்ரூட் பொரியல் பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி துருவி பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். சுத்தமாக பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆயிரும். இப்போது துருவன பீட்ரூட் சேர்த்து வதக்கிக்கலாம். பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி பொரியல் செய்கிறத விட இந்த மாதிரி துருவி செஞ்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதில். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல, பீட்ரூட்லேயே நல்லா தண்ணி விடும். எந்த காயுமே ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே குக் பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் அதில் இருக்கிற சத்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இப்போ அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இடையில ஒரு 2 டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக பச்சை ஸ்மெல் சுத்தமாக இல்லாமல் வெந்துடும். இப்போ இதை மூடி போடாமல் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதில் லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.